அறிவின் ஒளி வழிகாட்டட்டும், விழிப்புணர்வு இதயத்தில் மலரட்டும். இன்றைய விஷயத்தை நுணுக்கமாக விளக்கி அனைவருக்கும் விழிப்புணர்வையும் அறிவையும் வழங்கவிருக்கும் மாணவி ஏஞ்சலஸ் மெலோரா அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். நான் நம்ம எலும்பு ஆரோக்கியத்தை பத்தி கொஞ்சம் பேச போறேன். நம்ம உடம்ப நேராவும் வலிமையாவும் வச்சிருக்கிறது எதுன்னு தெரியுமா? எலும்பு. அந்த எலும்பு பலவீனமாகவும் மெலிதாவும் ஆனா அந்த நோய்க்கு பேர் தான் எலும்புப்புரை. இன்னைக்கு எலும்புப்புரை நோய் நாளாட்ட அனுசரிக்கப்படுது. இந்த நாள்ல நான் உங்களுக்கு எலும்புப்புரை நோய்னா என்ன, அது எப்படி வரும், யாருக்கெல்லாம் வரும், அதோட அறிகுறிகள் என்ன, அதை எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். சரியா? இந்த எலும்புப்புரை நோய் அப்படி என்னன்னா எலும்பு சிதைவுன்னு அர்த்தம். எலும்பு சிதைவுனா எலும்பு தேய்மானம் ஆகுறதுன்னு அர்த்தம். இந்த எலும்பு தேய்மானம் எதனால ஆகுதுன்னா நம்ம உடம்புல கால்சியம் குறைபாட்டினால வரலாம், மற்ற காரணங்களால கூட வரலாம். இந்த எலும்பு தேய்மானம் ஆகும்போது நார்மல் நம்ம ஆரோக்கியமான எலும்பு எப்படி இருக்குமோ அதை விட இந்த எலும்புப்புரை வந்த எலும்பு எப்படி இருக்கும்னா தேன்கூடு எப்படி இருக்கும், ஓட்ட ஓட்டையா இருக்கும். தேன்கூடு ஓட்டை ஓட்டையா இருக்கிறது போல இந்த எலும்புப்புரை வந்த எலும்பு என்னதுன்னா ஓட்ட ஓட்டையா இருக்கும். இப்படி ஓட்ட ஓட்டையா இருக்கும் போது அந்த எலும்போட வெயிட் எடை கம்மியாக ஆரம்பிக்கும். இப்படி கம்மியாகும் போது நம்ம சின்னதா கீழே விழுந்தாலோ இல்ல ஏதாவது சின்ன எடையை தூக்குனாலோ நம்ம எலும்பு என்னது உடைஞ்சு போயிடும். இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா இதோட காரணங்கள் என்ன, யாருக்கெல்லாம் இந்த நோய் வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா 65 வயது மேல உள்ள பெண்களுக்கு வரலாம், 70 வயசு மேல உள்ள ஆண்களுக்கு வரலாம். அதுக்குன்னு எல்லாருக்கும் வந்துடும் இல்லை, நீங்க எல்லாருக்கும் வரும்லாம் இல்லை, அப்படி சொல்லுவாங்க. 70 வயசுக்கு மேல உள்ள ஆண்களுக்கு வரலாம், சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு வரலாம், ஒழுங்கா உணவு எடுக்காதவங்களுக்கு வரலாம், ஓவர் வெயிட் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்பவும் வரலாம். ஓவர் வெயிட் போட்டு எந்த வேலையும் செய்யாம இருந்து ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த எலும்புப்புரை நோய் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நான் உடம்பு குறைக்கணும், ரொம்ப குண்டா இருக்கேன், உடம்பு குறைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருப்பாங்க. எதுவுமே சாப்பிடாம உடம்பு குறைக்கணும்னு நினைப்பாங்க தெரியுமா? அவங்களுக்கும் இந்த எலும்பு என்ன ஆக ஆரம்பிக்கும், தேய்மானாக ஆரம்பிக்கும். இப்படிதான் தூங்கிடுச்சு காற்றும் அடிச்சிருச்சு பவிமனம் துங்களையே அதுவும் ஏனோ புரியலையே குயிலு கருங்குயிலு மாம மன குயிலு குளம் போடும் பாட்டாலே மயிலு இளமயிலு மாம கவி குயிலு ராகம் பாடும் கேட்டாலே செய்தி சொல்லும் பாட்டாலே உன்னை எண்ணி நானே உள்ளம் வாடி போனே கண்ணி பொண்ணுதானே என் மாமனே. பாட்டு எப்படி இருந்து? நல்லா பாட்டாங்களா? உங்களோட பழைய காலத்துக்கு கொண்டு போற மாதிரி இருந்தா? சின்ன வயசுல கேட்டிருப்பீங்கல்ல இந்த பாட்டெல்லாம் உங்க வாலிப நாட்கள்ல. சரி, ஐயோ ஐயோ முட்டோலி, ஐயோ திடீர்னு முட்டோலி ஐயோ. சரி என்ன எடுத்துட்டு வாப்பா. சரி நான் போயிட்டு தேங்காய் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்படியே பப்பளம் எடுத்துட்டு வாப்பா. வெய் காய்கறி மட்டும் எடுத்துட்டு வா. ஐயோ வலிக்கு ஐயோ. தெரியலமா அது எங்க இருக்குன்னு தெரியல. சரி பசிக்கிற மாதிரி இருக்கு. சரி முடிஞ்ச திறந்து பார்ப்போம். இது உள்ள பச்சை பச்சை காய்கறி வச்சிருக்காரு. ஸ்நாக்ஸ் இருந்து எங்க வச்சிருந்து தெரியல. ஸ்நாக்ஸ் வேற வாங்கணும். எல்லாத்தையும் தெரியும் பார்த்தாலே தெரியுது. அப்பா தெரியுமா? என்னங்க
நீ வெளிநாடு போயிட்டீங்களா? அதனால மாடி போயிட்டேன். வந்துட்டேமா. வாங்க வாங்க சாப்பிடுவோம். சாப்பாடு எடுத்துட்டு அப்பா பார்த்துட்டு சரியா? நல்லா வாடிட்டீங்க. வயசாச்சுலப்பா அப்படிதான் இருக்கும். சரி நான் வந்துட்டேன். நான் பாத்துக்கேன்ப்பா. சரி நான் போய் பேக் வச்சுட்டு வரேன். சரி. இந்த பேக் கொண்டு வா. ஐயோ ஒருத்தங்க என்ன கொண்டு வர சொல்றேன், என்ன எங்கப்பா முத்து என்ன எங்களை அதான் கொண்டு வா, வழி தாங்க முடியல. ஐயோ 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 கிரிமினல். ஐயோ ஐயோ வயசாகுதுலாம் சாகுனா போய் நான் அந்த காலத்துல தாத்தா எப்படி இருந்தா தெரியுமா உங்களுக்கு? இயற்கையான சாப்பாடு சாப்பிட்டு இருந்தேன். அதெல்லாம் இந்த வந்துருக்குமா? ஐயோ கேப்பக்கிழங்கு கேப்பங்குடி எல்லாம் சாப்பிட்டு இருந்தோம்ல. கம்பம் செல்லையை தாச்சிட்டு உங்களுக்கு தெரிய போதான். அந்த காலத்துல தாத்தா 5 பேர் ஓடி போவேன் கபடி நடத்துக்கு. தாத்தாவோட பார்க்க ஊரே பார்க்கணும். அப்படி இருந்தாலும் இப்படி ஆயிட்டே. ஐயோ 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 என்னடா பேசிட்டு இருக்காங்க? நல்லா பேசிட்டு இருந்தேன், கேட்டுதான் இருந்தேன். ஐயோ ஐயோ மருமகளே மருமகளே பசிக்குமா? கொஞ்சம் சாப்பாடு எடுத்துருவாமா? ஐயோ மக்களே கொஞ்சம் கூட்டு மக்களே. 4 பிள்ளைகள் இருக்காங்க வீட்ல. 4 பிள்ளைகளுக்கு சாப்பாடு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தந்துருக்கேன். சரியா? நீ என்ன திட்டியா? மகன்கிட்ட சொல்லுங்க. சொல்லுங்க. மோனே மோனே முன்னாடி திட்டிட்டு இருக்க மோனே கூட கூட்டு கேட்டதுக்கு.